வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்மளுடைய சகோதரிகள் அலப்பறை தான் சொல்லணும். பிகாஸ் காவேரி அண்ணன் கங்கா 2 பேருமே வந்து ஷூட்டில், அது தாத்தா வீட்டு ஷூட்டில் வந்து ஆக்சுவலாக அவுட்டோர் ஷூட், வெளியே இருந்து ஷூட் போயிட்டுருக்கு தாத்தா வீட்லேயே. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்பி ஏன் 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 சந்தானம் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கே வா, நீ வா, நீ சொல்லு, சந்தானம் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு வெறி கொண்டு கேட்குறாங்க. ஏண்டி அந்த கருமத்தை ஏன் என்கிட்ட கேட்குற, அவர் என்ன செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா பெரியப்பா சித்தின்னு அப்படின்னு வந்து புலம்பி தள்ளுறாங்க. அவரை பற்றி சொன்னால் எனக்கு அப்படியே ஃபயராக டைலாக் அவர் வந்து பார்த்தாலே குத்துணும். இந்த டைலாக்லாம் அப்படியே ஃபயர் ஆகுது என் கண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் புலம்புறாங்க. 2 பேருமே பயங்கரமாக ஹாட்டாக வந்து புலம்பி தள்ளிட்டாங்க. ஸோ எங்கே அவர் இவங்க கையில் மாட்டினார்னா சிக்கினார்னா காலி. டைலாக்ல இந்த அளவுக்கு கோபமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எப்படி இருக்கும், எங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குன்னு பார்த்தா, எங்களுடைய பாப்பாவுக்கு தம்பி தங்கச்சி வரும்னு பார்த்தாக்கா எங்களுக்கு தம்பி தங்கச்சி இந்த வயசில் வந்திருக்கு. அதுவும் வந்து கிருஷ்ணாவா சிந்துவா நதிகள் பேர் ரொம்ப முக்கியம். இந்தியா ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்பி ஒரு பக்கம் கங்கா ஒரு பக்கம் டெரர் மோடில் தான் போயிட்டுருக்குறாங்க 2 பேருமே. ஸோ வரட்டும், அவர் மட்டும் கிடச்சாரு கொன்றுங்க, அங்கேயே கொன்றுங்க சந்தானத்தை அப்படின்னு சொல்லி எல்பி ஒரு மூமெண்ட்டு. ஆமாம், அவர் சிக்கினார்னா 4 பேர் இல்லை 6 பேர் இருக்கும், 6 பேரும் தாளித்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஃபயர் மோடு. எஸ், ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த பிடிஎஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் எல்லாம் வீடியோஸ் பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது, பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கிளிப்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி தான் இதில் போட்டிருக்கோம். ஸோ இந்த அப்டேட் பிடிஎஸ் வந்து எப்போ நடந்தது அப்படின்னு சொன்னால், இந்த அப்டேட் அப்கமிங் பிடிஎஸ் தான் சொல்லணும். ஆக்சுவலாக ஆல்ரெடி ஷூட் எடுத்து வச்சுட்டாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து செலக்டிவாக வந்து எடுத்து அந்த டைலாக்ஸ்லாம் போட்டு சூப்பராக எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய எல்பி அண்ணன் கங்கா இது வரைக்கும் பார்க்காத ஃபேஸை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, புரியுதுங்களா? ஏன்னா அது சீரியலில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சீரியலே இந்த மாதிரி இவங்க வந்து டென்ஷன் ஆனது கிடையாது. ஆனால் இந்த பிடிஎஸ்ஸில் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ஸ்மைல் ஃபேஸும் கங்காவுக்கு வந்துடுது. 2 பேரும் சிரிச்சுட்டு கொலவெறியில் தான் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருந்தது. பின்னாடி வந்து செட்டப் எல்லாமே போயிட்டுருக்குதுங்க. டெக்னீஷியன் எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பிடிஎஸ் நம்மளுடைய விஜய் கார் அங்கே தான் நிற்குது. விஜய் அவங்க எல்லாமே கோஆர்டிஸ் எல்லாமே சைட்லேயே இருப்பாங்க. பட் இவங்க 2 பேரை பர்டிகுலராக கால் பண்ணி டைலாக்கை வந்து கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம எல்பிக்கும் கங்காவுக்கும் சந்தானை பற்றி டைலாக் எழுதி சொல்லும்போதே ஒரு ஃபயர் மோடில் தான் இருக்கிறாங்க. சிக்னா சந்தானம் செத்தான்ற மாதிரி தான் அப்படின்ற ஒரு டைலாக்ல தான் போயிட்டுருக்கு. ஓகே, இந்த வியூஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வரக்கூடிய அப்கமிங் எல்லாமே டீட்டெயில்ஸை நம்ம மெட்ரோ ஸ்டோரியில் எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.